Good evening guys. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட் வீடியோ இல்ல, ஒரு ஃபிஷிங் வீடியோ இல்ல. நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு நண்பர், அதாவது ஒரு யூடியூப் மூலமா பழக்கமான ஒரு நண்பர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து வந்திருக்காரு. அவர் இந்தியன் பார்ன் தான், பட் சைனால போய் ஒரு 20 வருஷமா செட்டில் ஆயிட்டாரு. அங்க இருந்து நம்மளோட சேனல் அவர் பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஷாப்புக்கே வந்திருக்காரு. பாருங்க அவர் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. அதுதான் மிஸ்டர் சமீர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப காலமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் யூடியூப்பில். அப்போ அருண் சாருடைய இதெல்லாம் ரொம்ப, அவருடைய நாலேஜு இதெல்லாம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அவரோட ஒரு மிக நல்ல நண்பர், அதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு. நண்பரோடு சேர்ந்து பல விஷயங்கள் பேசணும். அநேகமாக ஃபிஷிங் கொஞ்சம் நேரத்தில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்மோஸ்ட் ஒரு he is 57 now, 57 வயசு ஆகுது. அவர் 20 to 30 இயர்ஸாக ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. அப்படியே எனக்கு மெய் மறந்து போச்சு, அப்படியே உடம்பெல்லாம் சிரித்துருச்சு. அந்த காலத்தில் இருக்க லூர்ஸ், அதாவது ரப்பாலால ஃபஸ்ட்டு லூர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லூர் கலெக்ஷன் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் லூர் கலெக்ஷனு ப்ளஸ் லேட்டஸ்ட் லூர்ஸ் எல்லாமே அவர் வச்சிருக்காரு. இந்தியாவில் பிரத்யேகமாக ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பாதி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மீதி பாதி கொண்டு வர முடியல, லக்கேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பார்க்கும்போதே ரொம்ப இன்பமாக இருக்குது. காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் தான் அவரோட கலெக்ஷனு. பாருங்க அந்த லூர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த பெயிட்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம இந்தியாவிலே இல்லை, ஒரு மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெயிட் பாருங்க எப்படி இருக்கு. அவர் அதிகமாக ஃப்ரெஷ் வாட்டர் தான் அங்கே பண்ணுறாரு, சால்ட் வாட்டரோட. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. பாருங்க பாக்ஸாக வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு. இங்கே பாருங்க எல்லாமே சாஃப்ட் லூர்ஸ் தான். அங்கே பேஸ் ஃபிஷிங் ரொம்ப அதிகமாக, ட்ரவுட் அண்ட் பேஸ் அதிகமாக பிடிப்பாங்க. இந்த லூர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, மண்புழு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நம்ம இந்தியாவில் நிறைய இல்லை இதை மாதிரி. ஆல்மோஸ்ட் இப்போ பாதி வந்திருக்கு, இன்னும் பாதி வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் வந்துடும் எல்லாமே. இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸு. ஸ்பூன்ஸ்லாம் தனியாக எவ்வளோ ஸ்பூன்ஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு லூர்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ லேட்டஸ்ட் லூர்ஸ்லாம் கிடையாது, இது ரொம்ப பழசானது. இதெல்லாம் அது நான் வச்சிருக்கிறது, அது அதிகமான மீன் அதில் பிடிச்சதுனால நான் அது எனக்கு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்காரன். இங்கே பாருங்கள் இந்த லூர் பாருங்கள் எப்படி இருக்குது, ஃப்ளாப் மாதிரி. ஸோ பயங்கரமாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சாஃப்ட் வார்ம்ஸு. சுரினோயான்ற ஒரு கம்பெனி, இது சைனாவில் ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் பிராண்டு. ஸோ இந்த லூர்லாம் கண்டிப்பாக சீல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் ஃபினிஷ். இங்கே பாருங்கள் ஸ்பின்னர்ஸ் என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள். வாக் த டாகு அந்த ஸ்டிக்கு. இங்கே பாருங்கள் ஃபிஷ் ஸ்கேல்ஸ் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த பேக்கில் பாருங்கள் ஃபுல்லாக பிரைட் லைன்ஸு, மோனோஃபிலமெண்ட்ஸு, அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷிமானோ கிராப்லரு, அது இது டைவா, ஸோ எல்லாமே வச்சுருக்காரு. ரீல்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபின்னசி ரீல்ஸ் தான். ரொம்ப டைவாவோட இது இந்தியாவில் கிடைக்குதா தெரில, கிராஸ் ஃபயர் CX அப்படின்ற மாடலு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் இது அவரோட ஃபேவரட் ரீலாம். அல்ட்ராலைட் ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணுவார் போல் ரெகுலராக. பிரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 LB அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெல்லிசான பிரைடு. 16 LB, சாரி மெல்லிஸாக இருக்குது, ஆனால் 16 LB பிரைடு. அண்டு ஸ்பூல்லாமும் தனித்தனியாக வச்சுருக்காரு. எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்பூல் வச்சுருக்காரு ஒரு ரீலுக்கும். ஸோ அதில் ஒன்றுத்தில் பிரைடு போட்டிருக்காரு, ஒன்றுத்தில் மோனோ போட்டிருக்காரு. இன்ஸ்டண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா உடனே நாங்கள் ஸ்பூலை மாற்றிடுவோம், பிரைடெல்லாம் சேஞ்ச் பண்ண டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பூல்லாம் வச்சுருக்காரு. ஸ்பின்னர்ஸ் பாருங்கள், தனியாக ஸ்பின்னர்ஸ் மறுபடியும் கலெக்ஷனு.
இது ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காரு. ஸோ லூரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் இங்கே பாருங்கள், ரீல் பாருங்கள். இது என்னோட 4000 ரீல். இது அங்கே வந்து யூஸுக்கே வேலை இல்லை. 4000லாம் வேலை இல்லைன்றாரு. சின்ன ரீலே நாங்கள் பிடிச்சிருவோம், இவ்வளோ பெரிய ரீல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்பேர் ஸ்பூலும் வச்சுருக்காரு. இது கிடச்சதே 2 தான். ஓகே. டைவாவுடைய சமுராய் 4000. டைவா சாமுராய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லை. பழைய இது கேப்லாஸில் வாங்கினேன் நான். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஷிமானோவில் அன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராடு வச்சுருக்காரு. இதெல்லாம் எல்லாமே ட்ராவல் ராடு. 4 or 5 பீஸ் ராட்ஸ் வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 grams தான் ஃபுல் ராட் வெயிட்டு. 100 grams ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக காசு பண்ணால் கூட நமக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்க, ஷிமானோ 7 feet ராடு. இன்னைக்கு இந்த ராடை வந்து அருண் சார் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறாரு. ஆமாம், புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஈவினிங் டைம் அதிகமாகிருச்சு. ஸோ பீச்சில் சந்திப்போம் கைஸ். சாரோட போகிறோம், வாங்க பீச்சில் மீட் பண்ணுவோம். ஓகே, விஷ் அஸ் குட். ஓகே.